Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் ஆதார் பிவிசி கார்டு அப்ளை பண்ணதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆதார் பிவிசி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோமில் போயிட்டு ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் உங்களோட எஸ்ஆர்என் நம்பர் வந்து எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ UIDAIயோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட ஆதார் அண்ட் கேப்சா வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஆதார் நம்பர் அண்ட் கேப்சாவை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வந்திருக்கும், அதை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்மளோட ரெக்வஸ்ட், அதாவது ஆதார் பிவிசி கார்டு வந்து ஆர்டர் பண்ணதுக்கான ரெக்வஸ்ட்டும் நம்மளோட எஸ்ஆர்என் நம்பர், டேட் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பிரிண்ட் அப்படின்னு இருக்கு, நம்மளோடது வந்து பிரிண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆரோவை கிளிக் பண்ணதுமே நம்மளோட எஸ்ஆர்என் நம்பர், ஆர்டர் டேட், கரண்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டிஸ்பேச் இது எல்லாமே வியூ ஆகும். கூடவே பில் நம்பர், அதாவது அவங்க வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான பில் நம்பரும் வியூ ஆகும். இப்போ இந்த பில் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் URL போயிட்டு indiapost.gov.in அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் அப்படின்ற இது இருக்கும். அதில் வந்து கன்சைன்மெண்ட்டில் வந்து ஆப்ஷன் கிளிக் ஆகிருக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ண நம்பரை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எவாலுவேட் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆப்ஷன் இருக்கும், கேப்சா வந்து இருக்கும். அதை வந்து அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டுட்டு ட்ராக் நவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் வந்து வியூ ஆயிரும். உங்கள் ஐட்டம் எப்போ புக் ஆச்சு, பேக் ஆச்சு, இது எல்லாமே டெலிவர் ஆனது எப்போ, இது எல்லாமே அதில் வந்து டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.